குழந்தை பிறந்திருக்கக்கூடிய நிறைய நியூ மாமிஸ் எல்லாம் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் இதை சொல்லியிருப்பாங்க. பாப்பா வந்துட்டு நல்லா பாத்துக்கணும், நீ மட்டும் தான் பாத்துக்கணும், நீ இல்லைன்னா அந்த பாப்பா வந்துட்டு யாரு பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய சொல்லலாம். ஓகே தான், நம்ம குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும். ஆனா எனக்கு பெருநகரங்கள்ல வந்து ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாரல் சப்போர்ட்டோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரெண்டு பேருமே ஒரு ஒர்க்கிங்ல இருக்காங்கன்னே வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு அந்த மாரல் சப்போர்ட் எப்படி கிடைக்கும்? சில பேர் வீட்டுல அப்பா அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வீட்டுல சொந்தக்காரங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஹெல்ப்பர் வச்சுக்கிறதுல தயக்கமே காட்ட வேண்டாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பாப்பா பிறந்த போது எனக்கு ரொம்பவே பிளட் லாஸ் ஆயிடுச்சு. நான் சென்னையில வந்து 1 மாசம் இருக்க வேண்டிய சூழல் வந்து என்னுடைய டாக்டர் சொன்னாங்க, இப்ப நீ எங்கேயுமே டிராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு. என் கூட ஹஸ்பண்ட் இன்லாஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா நைட்ல மட்டும் பாப்பா பாத்துக்கிறதுக்காக எனக்கு அப்ப சேலரியே வந்து 40,000 rupees தான். நான் 12,000 rupees கொடுத்து நைட்டு ஒரு ஆள் எனக்காக வச்சிருந்தேன். அது யாருக்காக அப்படின்னா என்னுடைய ஹெல்த்துக்காக நான் வந்து வச்சிருந்தேன். ஏன்னா சிசேரியன் பண்ணியிருந்தேன். நான் பெட்ல இருந்து வந்து கீழே உட்கார முடியாது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் 9 o'clock வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து நான் வந்து பெட்ல இருப்பேன். அந்த ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பெட் தான் நான் இருந்த ஒரு இடத்துல. அப்ப அந்த சிங்கிள் பெட்ல வந்து பாப்பா நான் வச்சிருப்பேன். ஸோ பாப்பா வந்துட்டு அழுதாங்க அப்படின்னா நான் ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போகணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாமே கிளீன் பண்ணி டயப்பர்லாம் போட்டு திரும்பி வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. திரும்பி நான் வந்து ஃபீட் பண்ணி அவங்க கிட்ட கொடுப்பேன். ஸோ நைட்டு நாங்க ரெண்டு பேருமே வந்து முழிச்சிருந்து பாப்பா வந்து பாத்துக்குவாங்க. எனக்கு அந்த 1 மாசம் அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து கேட்கலாம், ஹஸ்பண்ட் வந்து நம்ம பாத்துக்கலாம் இல்ல வந்து மாமியார் வந்து பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து காலையில அவங்க 8 மணிக்கு கண்டிப்பா ஒர்க் வந்து போயே ஆகணும். நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரி இருக்கும். நைட் அவங்க 9 o'clock தான் வருவாங்க. ஸோ நைட் அவங்க முழிக்கும் போது அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறப்போ அவங்களால அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நானே என்ன முடிவு எடுத்தேன், சரி ஓகே நீங்க போங்க, நான் 1 மாசம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ஹெல்ப்பர் வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள், ஐயோ ஹஸ்பண்ட் நம்ம மேல பாத்தியா இது கூட வந்து பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மேலதான் நம்ம வந்து கோவப்படுவோம். ஆனா நம்ம இயல்பை வந்து மாத்தி புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்ம கூட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த 1 மாசம் எனக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா என்னோட ஆன்டி அவங்களுக்கு அப்ப வந்து 55+ இருந்தது, கால் வலி எல்லாம் இருந்தது. எனக்கு அவங்க மாமியாரா இருக்காங்கிறதுக்காக மொத்த உழைப்பையும் நான் வந்து சுரண்ட முடியாது இல்லையா, அவங்களுடைய ஹெல்த்தையும் நான் பாத்துக்கணும். அதனால அவங்க வந்து அங்கிளுக்கு அவங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த 1 மாசம் நான் அந்த ஹெல்ப்பர் அக்கா வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ குழந்தைய வந்து அப்படியே வளர்த்தாச்சு. இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க இல்ல வந்து பெருநகரங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா குழந்தை வளர்ற வரைக்கும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்க வீட்டோட ஆள் வச்சு வளர்க்கறது அப்படிங்கிறது தப்பே கிடையாது. இன்னும் நிறைய பேர் இந்த கில்ட் ஃபீல்ல இருக்காங்க, ஐயோ அதெல்லாம் சரியா இல்லையான்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.